மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். குரூப் 2 ஏ எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது. இந்த ஒரு வார காலகட்டத்தில் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய பயம், அது ரொம்ப மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம். அடுத்த குரூப் 4 எக்ஸாம் எப்படிடா கேட்க போறாங்க? குரூப் 2 அப்படியே நம்ம நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க எல்லார் மனசுலயும் இருக்கும். அதனால தான் நிதானமா, பொறுமையா உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களையும், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறத நிதானமா போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிலே. ஏன்னா, இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனக்குமுறல்கள் ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கு கமெண்ட்ஸ்லயும் நான் பார்த்த வண்ணம் இருந்துச்சு. ஸோ, அதனால தான் நிதானமா ஒரு விஷயத்த உங்களுக்கு முதல்ல கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ போடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல மிக முக்கியமா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு, நம்ம மூலமா படிக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஒரு களத்துல இறங்க போறோம். அந்த களத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பின்பற்றலாம். அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல கடைசியில சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு வாரம் ஆச்சே சார் நீங்க வீடியோ போட்டே அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு மீனிங் நிறைய ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னா, அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சில மனப்பான்மை வேணும், சில பக்குவங்கள் வேணும். இந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய குரூப் 2 எக்ஸாமினேஷன் எப்படி ஸ்டாண்டர்டாகவே இருந்தது. அதுவும் ஜென்ரல் சயின்ஸு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஜென்ரல் சயின்ஸ் கஷ்டம் அப்படின்னாலும் சொல்லலாம். ஆமாம், உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கக்கூடிய 2வது செஷன் இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸ் கஷ்டம்தான். ஆனால் குரூப் 2 லெவலுக்கு எந்த லெவலில் கேட்க முடியுமோ அந்த லெவலில் தான் டிஎன்பிஎஸ்சி கேட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்கூல் புக்கை கரைச்சி போயிட்டா எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபுல் மார்க் வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு எனி டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு போர்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, அந்த போர்ஷன்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த தரத்தில் இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்கலாமே ஒழிய, இந்த புக்கில் இருந்து தான் எதுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கமிஷன். அவங்க ஒரு சிலபஸை கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ்லேருந்து அந்த சிலபஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கொஸ்டினாக கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் புக்கில் இருந்து தான் இருக்கணும், புக்கில் இருந்து தான் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற அத்தாரிட்டி டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது, நான் முந்தின கேள்விகளுக்கான தரத்தையும், இந்த தரத்தையும் நீங்க கம்பேர் பண்ணா, நம்ம கேள்வியோடைய பார்வை மாறி இருக்கு. 2017ல தான் சயின்ஸ்லேருந்து ப்ராப்ளமாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. இது ஒரு சைக்கிள் மாதிரி, வாழ்க்கை ஒரு வட்டண்டாங்கிற மாதிரி திரும்ப கேள்விப்பட்ட இப்போ சயின்ஸ்லனா மின்னோட்டவியல்ல இருந்துன்னா ப்ராப்ளம் கேட்டு வச்சிருக்காங்க. மின்னோட்டவியலேருந்து ப்ராப்ளம் கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சயின்ஸ் படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ சயின்ஸை தொட்டா அது என்ன ப்ராப்ளமாக கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு மனக்குமுறல்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி சயின்ஸ் வீடியோ எடுக்கும்போதே நான் இப்போ போய் கூட எடுத்து பாருங்க. நான் சயின்ஸ் வீடியோவில் ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய மேட்ரே ஒழிய, புக்ஸை நான் கரைச்சி குடிச்சிட்டேன், மிக முக்கியமாக டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நான் புக்ஸை கரைச்சி குடிச்சிட்டேன், நீ அதுலேருந்து கொஸ்டின் கேட்கல, நீ 10th ஜியாகிரபிலேருந்து கொஸ்டின் கேட்கல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அது முதல்ல தவறான விஷயம். குரூப் 2 ஏயோட குவாலிஃபிகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டோடைய கண்டென்ட்டு ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸில் அதில் பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓவராலாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னையை பொறுத்த மட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம எதிர்பார்க்காத கேள்விகள் வந்திருந்தாலும் அது தரமான கேள்விகளாக இருக்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். சரிங்களா? நான் மாணவர்களிடருந்து பார்த்தோம்னா எனக்கு கஷ்டம்தான். ஆனால் ஒரு 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 எக்ஸாமை கிராக் பண்ணக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக இருந்து பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸோடைய தரம் அருமையாகத்தான் இருந்தது. என்ன ஜியாகிரபியில் நம்ம ஓவரால் இந்தியன் ஜியாகிரபிக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ வேர்ல்டு ஜியாகிரபிக்கு உள்ளே போயிருக்கிறாங்க. சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே எல்லாம் கேட்டு வச்சிருக்கிறாங்க. சில ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் தரத்தை இப்படித்தான் கேள்விகள் கேட்கணுங்கிற ஒரு சட்டத்தை நம்ம வரையறுக்க முடியாது. நீங்கள் நம்ம மனக்குமுறலில் இருந்தாலும் இதே விஷயத்த குரூப் 4ல செஞ்சுருந்தா தப்பு அப்படிங்கிறத ஸ்டாண்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருக்கக்கூடிய ஒரு தேர்வுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி தரம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் ஆனால் ஒரு குரூப் 2 ஏ எம்பிஏ, பிஎஸ்சி முடித்தவங்க, பிஇ முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க, இந்த மாதிரி ஒரு 12th முடிச்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமுக்கு இது தரமானது தான், இது சரியானது தான். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. ரொம்ப நிதானமாக பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போயும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி வைக்கக்கூடிய தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கேள்விகள் புக்கில் இருந்து தான் கேட்பேன் அப்படிங்கிற சட்டமே கிடையாது. அப்படி ஒரு ரூலே கிடையாது. சரிங்களா? அப்படி ஒரு ஆக்டே கிடையாது. அது
கிராமப்புற மாணவர்கள் படிக்கும் வண்ணம் அவங்க தங்களுடைய தரத்தை இன்ஸ்டியூட் அகாடமி போகாம புக் எங்கடான்னு தேட கஷ்டப்படுறாங்களே, அதுக்காக புக்கில் இருந்து கேள்விகள் கேட்கும் வண்ணம் ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே பழக்க வழக்கமாகி இப்போ புக்கில் இருந்து தான் கேள்விகள் கேட்கணுங்கிற கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல கேட்கறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதை நான் ஏத்துக்கிறேன். அடுத்ததான் முதல் பொது தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது இது வந்து ஏன் பொதுத்தமிழ் வந்து இங்கே தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ் படித்த மாணவர்களுடைய அந்த சுமை இருக்கு பார்த்தீங்களா, அது ஆங்கிலத்தில் தேர்வு எழுதுவது அந்த சுமையே இல்லை. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து 10th புக் இங்கிலீஷ் படித்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பார்ட் ஏல. ஆனால் நமக்கு இலக்கியங்கள்லேருந்து ஆரம்பித்து பழைய புக்கு புது புக்கு எல்லாம் சேர்ந்து படிக்கணும். அப்போ பொதுத்தமிழில் இங்கே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. நான் சொல்றது இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு சொல்றேன். அப்ப கேள்வியோட தரம் இந்த ஜெனரல் சயின்ஸ்க்கு 2 பேரும் ஈக்குவலா இருந்தாலும் இந்த இடத்துக்கு தராசு வச்சு பார்க்கும்போது இங்க பாரபட்சம் கண்டிப்பாக மிக கடினமானதாக இருக்கு தமிழ் மீடியம். புரியுதுங்களா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 10,000 பேரை நான் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணணும்னா அப்போ நான் ஃபில்டர் பண்ணியே ஆகணும். அப்போ ஃபில்டர் பண்ணணும்னா நான் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் நபர்கள் தான் இருக்கிறாங்க, தமிழில் எக்கச்சக்க நபர்கள் இருக்காங்க. அப்போ தமிழ்ல இருந்து சூஸ் பண்ணுற கேள்விகள் கடினமானதாக தான் எடுக்க முடியும். அதற்காக அவங்க பண்ணது சரின்னு சொல்ல வரல, அவங்க செய்தது தவறு. ஒரு பாரபட்சம் கருதி தான் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் கம்பேர் பண்ணால் தமிழ் கஷ்டமா இருக்கு. உடனே தமிழ் ஃபுல்லாக கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இங்கிலீஷை கம்பேர் பண்ணால், ஏன்னா இங்கிலீஷில் வந்து நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை நியூ புக்கை படித்தா போதும் அப்படிங்கிற லெவலு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய புக்கு புது புக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் டேர்ம் 1 டேர்ம் 2 எல்லாத்தையும் படிக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு தள்ளப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் தமிழ் மீடியம் படித்தவர்கள் தான் அதிகம், அப்ளை பண்ணுறதும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகம். புரியுதுங்களா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் எக்ஸாமுடைய தரம் ஒர்த்து தான். பட் ஆனால் கேட்கக்கூடிய கேள்விகள் தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜை கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? 2 புக்கில் இருந்து கேள்விகள் 100 கொஸ்டின் கேட்கறதுக்கும் 10 புக்கில் இருக்க 100 கொஸ்டின் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அது கொஞ்சம் நம்ம டிஎன்பிஎஸ்சி. 2வது இதே கேள்வியின் தரம் குரூப் 4ல் இருந்தால் அது முழுக்க தவறான ஒரு விஷயம். இதோடைய நோக்கம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து சென்ட்ரல் போர்டு எக்ஸாமுக்கு ஈக்குவலான தரத்தை கொண்டு வரோம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி முற்படுறது வரவேற்கத்தக்கது. அதுக்கு நான் வழிமொழிகிறேன், அதில் பாரபட்சமே கிடையாது. அதாவது இங்கே எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமுக்கான தரத்தை நான் இங்கே கொண்டு வரேன் பாருங்க. ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னோட தரத்தை மட்டும் பாருங்கள், என்னோட கேள்விகளை தரத்தை மட்டும் பாருங்கள். நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க எடுத்த கொஸ்டின்லாம் தரமானதாகவே இருக்குது, அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இங்கே சிக்கல் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்த கட்டமைப்பை திடீர்னு மாற்றும் பொழுது அதனை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் மாணவர்கள்ட்ட வர்றது கொஞ்சம் கடினம். அதே நேரத்தில் கிராமப்புற மாணவர்கள், இதனை நம்பிய கிராமப்புற மாநிலத்தில் இருக்கிறவங்க, இன்ஸ்டியூட் அகாடமி போய் படிக்க முடியாத மாணவர்கள், எங்கேயாவது பார்த்துட்டு படிச்சுட்டு நம்ம வீட்டு பாஸ் ஆக முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு மண்டேல பொட்டு வச்சு, நீ எதுக்கு குரூப் 2லாம் ட்ரை பண்ற, ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணினா குரூப் 2ல பாஸ் எல்லாம் ஆக முடியாது, நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய அகாடமிக்கு போய் 30,000 40,000 சேர்ந்தாதான்டா படிக்க பாஸ் ஆக முடியுங்கிற ஒரு விஷயத்தையும் கட்டமைச்சு இந்த டிஎன்பிசி. இதுதான் நம்மளோட ஒப்பீனியன். டிஎன்பிசி பெரிய கொஸ்டினோட தரம் கரெக்ட். ஆனால் அந்த கொஸ்டினோட தரத்தை நீங்கள் கொண்டு வந்ததுனால கிராமப்புற மாணவர்கள் கண்டிப்பாக இதனால கஷ்டப்படுவாங்க. குரூப் 4 இது மாதிரி கேட்டுட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்படியாக கம்மியாவர்கள், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. குரூப் 4க்கு சொல்கிறேன், நான் குரூப் 4லையும் இது மாதிரி தான் கேட்பேன், ஸ்கூல் புக்கெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், எங்கேருந்து வேணாலும் கேள்வி கேட்பேன், அவுட் ஆஃப் சோர்ஸ் சிலபஸில் இருந்து படிங்க அப்படின்னு நீ கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது தரமாக இருக்கலாம். பட் ஆனால் கிராமப்புற மாணவர்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை நம்பியே படித்து எந்த ஒரு அகாடமியும் போகாமல் ரயில்வே ஸ்டேஷன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு உட்காந்து படிச்சுக்கிற மாணவர்கள் அப்போ எந்த புக்கில் இருந்து இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த அகாடமி புக்கை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அது வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கு யார் வந்து சேல்ஸ் பண்ணுறதுல ரொம்ப பிரபலமானவங்கிற லிஸ்ட்டில் போயிடும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அதை பற்றி குரூப் 2ல் கூடிய கொஸ்டின் தரத்துக்கு நான் எப்போதுமே வரவேற்கிறேன். அது டாப்பாக ஓகேங்களா? கிளியரா? இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஆனால் காலதாமதமாக சொன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும், அதையும் செய்யும். ஓகேவா? 2வது
சார் இப்போ எங்களோட நிலம் என்ன சார் இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஓகே எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். அடுத்த வருஷம் நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். அடுத்த வருடம் குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இந்த குரூப் 4 எப்படி இருந்தாலும் இந்த குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம் தான் எக்ஸாம் வரப்போகுது. இப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? குரூப் 4 ஃபாலோ பண்ணலாமா? என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன், நம்ம சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் ட்ரை பண்ணுவோம். தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் தமிழ் வழியில் எழுதுறதுக்கான தேர்வுகள் நிறைய சென்ட்ரல் போர்டு எக்ஸாமில் இருக்குது. நம்ம களத்தில் புதிப்போங்கிறேன். எத்தனை இந்த 6 மாதம் இல்லை, இந்த 5 மாதம் நம்ம மூவ் பண்ணுவோம். இந்த 6 மாதத்துக்குள்ள சென்ட்ரல் போர்டு எக்ஸாமினேஷன் நம்ம ட்ரை பண்ணுவோம். நான் உங்களுக்கு மூவ் பண்ணுறேன், நான் வழிகாட்டுறேன், நான் தயாராக இருக்கேன், நான் முடிவு பண்ணிட்டேன். ஆர்ஆர்பி எக்ஸாம் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஆர்ஆர்பி ரயில்வே போர்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்திருக்கு. மொத்தம் 2 எக்ஸாம் இருக்குது. நான் ஃபுல் டீட்டெயில் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம மாணவர்களை தயார் நிலைப்படுத்துறது தான் அது. வடக்கு நண்பர்கள் இங்கே வந்துட்டாங்க, நம்மளும் போகலாம். வடக்கு நோக்கியும் போகலாம், இங்கேருந்து போகலாம். மொத்தம் 8113 போஸ்ட்டு வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு 14ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி வந்துருச்சு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா எனி டிகிரி. சார் கொஸ்டின்லாம் இங்கிலீஷில் இருக்கும் சார், இங்கிலீஷு ஹிந்தியில் இருக்கும் சார், எங்களுக்குலாம் ஒன்றும் தமிழில் இருக்கும். கேள்வி தமிழில் இருக்கும். உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர் பண்ணியாச்சு, முடிஞ்சு. கேள்வி தமிழில் இருக்கும். கேள்வி கஷ்டமாக இருக்கும் சார், கவலையே படாதீங்க. குரூப் 2 இப்போ நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 லெவலை விட கேள்விகள் ஈஸியாகத்தான் இருக்கும். நான் அடிச்சு சொல்கிறேன். கெமிஸ்ட்ரியில் மிஞ்சி போனால் அமிலம் காரம், அசிட்டிக் அமிலம் இந்த பழத்திலேருந்து வருது, சிட்ரிக் அமிலம் இந்த பழத்திலேருந்து வருது. இது ஒரு கேள்வி. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டா மொத்தமே 5 டாபிக் நல்லா பார்த்தாலே போதும். அமெண்ட்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று ஆர்டிகல் 17 எதை பற்றி சொல்லுது? அப்படி இல்லைன்னா அவசர நிலை, பிரகநடை, நெருக்கடி நிலை, இல்லை இந்த விஷயம் எங்கிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது, இதுதான் கேட்பாங்க. கொஸ்டின் எளிமையானதாக இருக்கும். அப்புறம் ஏன் சார் நம்ம போவோம்ல? டைமிங் மேனேஜ்மெண்ட் தான் அதில் பிரச்சனை. டைமிங் மேனேஜ்மெண்ட் ஏன்டா டைமிங் மேனேஜ்மெண்ட் இங்கே கொண்டு வர அப்படின்னா, இங்கே நமக்கு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க, அங்கே வெறும் 1.5 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. அப்போ 1.5 மணி நேரத்தில் நம்மளால் எழுத முடியாதா சார்? அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச கேள்வி தான், ஈஸி தான், டைம் இல்லை சார். யாராவது ஆர்ஆர்பி நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. 1.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின், 1.5 மணி நேரத்தில் 100 கொஸ்டின். அந்த 100 கொஸ்டின் நீங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 40 30 இந்த 30 மேக்ஸு. பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காமன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயோ இருந்தாலும் இல்லை, மேக்ஸு காமன் தான், சயின்ஸு காமன் தான், சோசியல் சயின்ஸு காமன் தான், எல்லாமே சிலபஸ் சேம் தான். என்ன ரீசனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும், என்ன மேக்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும், என்ன டைமிங் மேனேஜ்மெண்ட் வேணும். இது இருந்துச்சுன்னா ஆர்ஆர்பியில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இந்த 8113 போஸ்ட்டில் நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க, சார் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை வேணும்னு. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த போஸ்டிங் வரும். கிட்டத்தட்ட 436 போஸ்ட். என்னோட கேள்வி இதுதான், அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரூப் 4க்கு உட்காந்து காத்திருக்க போறீங்களா? இல்லை இந்த மாதம் நான் டிசம்பருக்கு வரக்கூடிய ஆர்ஆர்பிக்கு தமிழ் மாணவர்கள், தமிழ் வழியில் கற்ற மாணவர்கள் ரெடியாக போறீங்களா? ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எத்தனை பேர் வாரத்துக்கு தயாராக இருக்கீங்க? அதுதான் கொஸ்டின், முடிஞ்சு போச்சு. மற்றபடி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் மொத்தம் 2 விஷயங்கள் வரப்போகுது. நம்மளுக்கு எப்படி குரூப் 4 மாதிரி அங்கே ஒரு எக்ஸாம் இருக்குது, இது நான் டெக்னிக்கல், ஓகேங்களா? என்டிபிசின்னு சொல்லுவாங்க, நான் டெக்னிக்கல் போஸ்ட். நான் டெக்னிக்கல் போஸ்ட்டில் 12க்கு ஒரு போர்ஷன், எனி டிகிரிக்கு ஒரு போர்ஷன். நம்ம குரூப் 4க்கு வந்து 10th வச்சுருக்கோம்ல, அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th வச்சுருக்காங்க. 12க்கு இன்னும் கால் ஃபார் வரல, அதுக்கும் வருது அடுத்த மாதம். இப்போ டிகிரிக்கு வந்திருக்கு. டிகிரியில் மொத்தம் 8113 போஸ்ட் ஓவரால் இந்தியாவில். நமக்கு சென்னையில் 436 போஸ்ட் இருக்குது. 2மே காமன் தான். சிலபஸ் வேணால், பிடிஎஃப் வேணால் நான் லிங்க்கில் சென்ட் பண்ணுறேன், பாருங்கள், கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஒரு சில வருடங்களில் நெகட்டிவ் மார்க் கொண்டு வர போகிறாங்க. இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் கொண்டு வந்தால் தான் ஃபில்டர் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி தள்ளிட்டாங்க. அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இத்தனை பேரில் இவ்வளோ தான் ஃபில்டர் பண்ண முடியும்னா நெகட்டிவ் மார்க் வரும். இப்போ இது நம்ம சூஸ் பண்ண போகிறோமா இல்லையா? ரீசனிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அதை நான் உண்மையை ஒத்துக்கிறேன். மற்றபடி இந்த 40 கொஸ்டின்ங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லாமே வரும். எல்லாமேனா எது சார்? சயின்ஸு, மேக்ஸை விட்டுறது, சயின்ஸ், சயின்ஸு, இது எல்லாமே இதுக்குள்ளே வரும்.
ஜென்ரல் ஜிகே இதெல்லாம் இதுக்குள்ளே வரும். இந்த 30 ஆப்டிடியூட் ஆப்ஸ், இது ரீசனிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டமான ரீசனிங்னா கிடையாது. ரீசனிங் நம்ம என்ன நடத்த ஆரம்பிக்கல, நான் நடத்துகிறேன், நீங்கள் அப்புறம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா 1.5 மணி நேரத்தில் முடிக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்போ டைமிங் மேனேஜ்மெண்ட்டை கீப்பப் பண்ணி நம்ம இதுக்கான செஷனை ஆரம்பிக்க போகிறோம். ஆர்ஆர்பி வரக்கூடிய எக்ஸாமில் தமிழகத்திலேருந்து நம்ம மாணவர்கள் நம்ம ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம். எழுதி வச்சுக்கோங்க. ரெடியா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இல்லை சார் நாங்கள் குரூப் 4 வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் 5 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், இல்லையா குரூப் 4 படிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை படித்தது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு குரூப் 4 தான் இது, நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணி அடுத்த 1.5 வருஷம் வரைக்கும் போஸ்டிங்கில் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரெடியா இல்லை ரெடியா? ஓகே நாட் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மள்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு பேட்ச் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ ஃபாலோ பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. இதுவும் அடுத்த குரூப் 4 இருக்கும். இது உங்களுக்கு இந்த 6 மாதத்தில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வரேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சு. நன்றி. வணக்கம்.